ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம வளர்க்குற செடிகளை இயற்கை முறையில் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தே ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இயற்கை உரங்களை மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணில் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் நிறைய பெருகுது. அப்படி பெருகிறதுனால நம்ம எந்த உரங்கள் மண்ணில் போட்டாலும் அந்த உரங்களை ஈஸியாக கரைச்சி பாக்டீரியாக்கள் செடிக்கு கொடுத்துரும். அந்த உரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம செடிகளும் ரொம்ப செழிப்பாக வளரும். நம்ம கெமிக்கல் உரங்களை மண்ணுக்கு போடும்போது நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிஞ்சிரும். நாளடைவில் நம்ம மண்ணும் வளம் இல்லாமல் ஆயிரும். நான் நம்ம வீட்டில் கிடைக்கிற எந்த பொருளையும் வீணாக்காமல் அதை செடிகளுக்கு உரமாக தான் தயாரித்து கொடுப்பேன். நம்ம வீட்டில் இருக்கிற வாழை மரத்தை ட்ரிம் பண்ணி விடுறப்போ இந்த மாதிரி இலைகள் கிடச்சிது. வாழை இலையில் நிறைய நைட்ரஜனும் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. அதனால் இந்த வாழை இலையை உரமாக தயாரிக்கலான்னு முடிவு பண்ணேன். இப்போ உரம் தயாரிக்கிறத பற்றி பார்க்கலாம். வாழை இலை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் முதல்ல பிரித்து எடுத்துக்கிடுறேன். இப்படி எடுத்துக்கிட்டோன்னா கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதிலேருந்து சத்துக்கள்லாம் தண்ணியில் இறங்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். வாழையில் ஈஸியாக கட் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளோடு சேர்த்து மக்க வச்சும் உரம் தயாரிக்கலாம், லிக்விட் ஃபெர்டிலைசரும் தயாரிக்கலாம். வாழை இலையில் நடுப்பாக்கத்தில் ஒரு ஸ்டெம் மாதிரி போகும் பார்த்தீங்களா, அதை கூட நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் கிடைக்கிற எந்த பொருளையுமே நான் வீணாக்கவே மாட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உரமாக்கிடுவேன். இயற்கை உரங்களை மண்பானையில் தயாரித்தோன்னா நிறைய நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் பெருகும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் தயாரித்தாலும் நல்லது. அடுத்தது அரிசி கழுவுன தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். இது சிவப்பு அரிசி கழுவுன தண்ணிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. உங்கள் வீட்டில் எந்த அரிசி பயன்படுத்தினாலும் அந்த அரிசி கழுவுன தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சேர்க்க போகிற பொருள் வெல்லம். நம்ம எந்த ஃபெர்டிலைசர் செய்தாலும் வெல்லம் சேர்க்குறப்போ அதில் நிறைய நுண்ணுயிர்கள் வேகமாக பெருகும். நுண்ணுயிர்கள் இந்த வெல்லத்தை உணவாக எடுத்துக்கிடும். இந்த அரிசி கழுவுன தண்ணியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக NPK நிறையா இருக்குது, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. இதை 3 நாள் 4 நாள் நல்லா நொதிக்க வைக்கிறப்போ நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் நிறைய பெருகும். இந்த அரிசி கழுவுன தண்ணியை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி நல்ல முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. செடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அரிசி கழுவுன தண்ணியில் இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் கலந்துக்கிட போகிறோம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் இந்த இலையில் உள்ள சாறு எல்லாம் நல்லா இறங்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க. இதை ஒரு மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். இந்த ஃபெர்டிலைசரை தினம் ஒரு தடவை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே போகும். 3 நாள் நல்லா ஊற விட்டுருக்கோம். இப்போ 4வது நாள் நம்ம எடுத்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ 3 நாள் நம்ம ஊற வச்சதுனால இந்த வாழை இலையோட கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக மாறி இருக்குன்னு. இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கோம். நம்ம 3 நாள் ஊற வச்சதுனால நல்ல பாக்டீரியாக்களும் நிறைய பெருகியிருக்கும். இப்போ இந்த ஃபெர்டிலைசரை ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துடலாம். இதில் 1 கப்பு எடுத்தோன்னா அதே அளவு தண்ணி கலந்துக்கலாம். நான் இங்கே 2 கப்பு எடுக்கேன், 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுறேன். இந்த ஃபெர்டிலைசரை சாயந்தரம் நேரத்தில் செடிகளுக்கு கொடுக்கறது தான் நல்லது. பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லா விதமான செடிகளுக்கும் கொடுக்கலாம். மண்ணுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம், செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இலைகள் மூலமாகவும் சத்துக்கள் போய் சேரும்.
இந்த மாதிரி வளர்ந்து வர்ற நாற்றுகளுக்கு கூட கொடுக்கலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலான்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட கொடுக்கலாம். இப்போ நான் ரோஜா செடிக்கு ஊற்றுறேன், சாமந்தி செடிக்கு ஊற்றுறேன். அந்த ஃபெர்டிலைசர் எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துகிட்ட அப்புறம் கடைசியாக இந்த மாதிரி திப்பி கிடைக்கும். இதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். செடிகளுக்கு இந்த மாதிரி மல்ச்சிங் மாதிரி பண்ணிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி மக்கி செடிகளுக்கு உரமாயும் சேர்ந்துடும். ரொம்ப போடக்கூடாது, ஓரளவு போடணும். இந்த மாதிரி பரவலாக போட்டு விடணும். இதை நம்ம இப்போ கம்போஸ்ட் பின்னில் சேர்க்க போகிறோம். இது இங்கேருந்து இப்படியே மக்கட்டும். நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுறதா இருந்தால் இன்னொரு மடங்கு தண்ணி கலந்துக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.